சார் வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார். சார் தேஜஸ்வி யாதவ், ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி, திரு M.K. ஸ்டாலின், இவர்கள் எல்லாம் இவர் சார் துரைபாண்டியன் சார் சொன்னதை போல இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளி தான் இவர்கள் எல்லோரையும் இணைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலினுடைய முடிவுகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மேஜிக், நீங்கள் இங்கே மதவாத எதிர்ப்பையோ சமூக நீதியையோ அல்லது உரிமைகளுக்கான போராட்டங்களையோ நீங்கள் எதை நடத்தினாலும் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்ட்டு ஜனங்க ஓட்டா குத்தி தள்ளி இருக்கிறாங்க. இது இந்திய அளவில் பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. மக்களுக்காக ரோட்ல நிற்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் இனியெல்லாம் எதுக்கு போய் நம்ம பேசிட்டு இருக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் ஒரு மீட்டிங் நடத்துது சார். திரும்பவும் நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க? நாங்கள் கேரளாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு அமைச்சரவைக்குள்ள நாங்கள் இடம்பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கெத்தா பவரை திரும்ப காட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. ஆனால் இதில் இந்த ஒரு 26 கட்சிங்க இருக்குல்ல, அதில் முக்கியமான முகங்கள் எல்லாம் முதல்ல அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்களா சார்? வணக்கம் அரவிந்த். நீங்க கேட்ட மாதிரி கேரளாவில் ஒரு ஆட்சி அமைச்சிட்டோம், தமிழ்நாட்டில் ஒரு 2 சீட்டு 5 சீட்டு வின் பண்ணி 2 மந்திரிகளை வாங்கிட்டோம். இதனால நம்ம 2 ராஜ்யசபா வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஏமாந்ததுன்னு தெரியல. சரி, அதான் துரைபாண்டியன் அவர்கள் சொல்றத நான் முழுவதுமா என்டார்ஸ் பண்றேன். ஏன்னா காங்கிரஸ் நம்பி இனிமே இந்தியா பிளாக்லாம் நம்ம நம்பி ரீஜனல் பார்ட்டிஸ் போறதுன்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இது ஏற்கனவே ஒரு விஷயத்துல நம்ம எப்படி அதாவது 1900 காங்கிரசின் மூத்த செய்தி தொடர்பாளர்கள் சொன்ன மாதிரி 1967 ராஜாஜியை மீட் பண்ணாரா, பெரியாரா மீட் பண்ண போனாரு, திமுக ஆல்வேஸ் லைக் தட் அப்படின்னு சொல்றாரு. அது கொஞ்சம் ஹிஸ்டரியை நான் கரெக்ட் பண்ண விரும்புறேன். 1967 ஜெயிச்ச பிறகு சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை ராஜாஜியை பார்த்தாரு, மந்திரி சபையை டிஸ்கஸ் பண்ணாரு, அவருடைய அட்வைஸை கேட்டாரு. 1968 வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ராஜாஜி பின்னாடியே இருந்தாரு. அவர் அந்த பிளாட்டை அவங்களுடைய மேடையிலையும் பகிர்ந்துகிட்டாரு. இதெல்லாம் ஹிஸ்டரி. ஸோ அது நமக்கு அது ஒரு முக்கியமா இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காங்கிரஸோட அரசியல் முடிவை பத்தி நமக்கு ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை. புரியுது. பட் அதை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு இருக்கிற எந்த விதமான ஒரு டிக்னிட்டியே இல்லாம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க? அது எப்படிங்க ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, ஒரு IUMLஓ, ஒரு CPM CPIஓ அவங்க போய் ஒரு கூட்டணி தலைவர், முதல்ல இருந்த கூட்டணி தலைவரை பார்த்துட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நல்லா கவனிக்க, அவருடைய அட்வைஸை கேட்கல, இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க போய் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி ரிசல்ட் விடிகாலையில திடீர்னு அங்க போய் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அவர்தான் காங்கிரஸ் தான் சொல்றேன். அதாவது ஆமா, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மொராலிட்டி அப்படின்றது நீங்க எப்பயுமே ஒரு பார்ட்டி மேல திணிக்கிறீங்களோன்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. புரியுது சார், புரியுது. எப்பயுமே நீங்க ஒரு பார்ட்டியை ஸ்கேப் கோட்டா மாத்துறீங்க. அதுதான் அது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் மொராலிட்டின்றது உங்களுக்கும் இருக்கணும், உங்களை அலையன்ஸ் வச்சுக்கிட்டவங்களும் இருக்கணும். சார் ராஜசேகர் சார் என்ன சொல்றாரு, IUML தலைவர் அவர்கள் வயது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ப்ரெஷர் கொடுத்தாங்க, என்னைய அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க, இன்னொரு அரசியல் கட்சி அலையன்ஸ் பார்ட்னர் இருக்குன்றதுக்காக நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஓகே, நீங்க போய் வேற தனியா போய் நின்று நீங்க மக்களை சந்திங்க. நீங்க அரசியல் அந்த 2 ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன் 4 சீட்டுக்கு நம்ம நிக்கணும்?
இல்ல இல்ல இது வந்து நான் ஒரு மேலோட்டமான ஒரு பதில் தான் நான் சொல்றேன். அவர் சொன்ன ஒரு அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில நான் திருப்பி சார் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சார். அதாவது சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் இளங்கோவன் ராஜசேகர் சார். அதாவது இங்க வந்து என்னன்னா, வெற்றி அப்படிங்கிற ஒன்றுதான் ஒருத்தங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதா, மரியாதை கொடுப்பதா, அவங்க மேல நாம இவ்வளவு நாள் அன்பா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோமே, அது நம்ம போகலைன்னா அது சந்தேகத்துக்குரியதா மாறிடுமே அப்படின்ட்டுலாம் எதையுமே கவலைப்படாம, இந்த தேர்தல் வெற்றி எந்த பக்கம் வருகிறதோ அந்த பக்கம் காங்கிரஸ் வேக வேகமாக ஓடி சென்று ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட, ஒரு பண்பை கூட கடைபிடிக்காமல் இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் நடந்துகிட்டதா சார்? ஓரளவு நீங்க சொல்றது உண்மைதான். பட் அரசியல்ல வந்து வெற்றியை நோக்கி தான் அவங்க எப்பயுமே பயணிக்கிறாங்க. பட் ஆனா அது ஒரு மாநில தேர்தல் போது இவ்வளவு தூரத்துக்கு இவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணுமோன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க வந்து ஒரு நிமிஷம் அவர் முடிச்சுட்டோம். 2024 நீங்க திமுக அலையன்ஸ்ல இருந்து நீங்க ஒரு மேஜர் போர்ஷன் ரெண்டு டேர்ம் நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஒரு எம்பி, சாலிட் எம்பி. நீங்க அன்னைக்கு அந்த சாலிட் ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ் வாங்கினவங்க வந்து அவங்கனாலதான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா மோடி அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் தமிழ்நாடுன்றதையும் நம்ம மறக்க முடியாது. தமிழ்நாடோட 2024 ரிசல்ட்ன்றதையும் நீங்க மறக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி அதை வந்து ஒரு ஃபோக்கஸிங்கா வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்றது அது ஒரு ஆங்கரா தான் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வச்சுக்கணுமே ஒழிய ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் பிரதானமாகவும் அதுல ஒரு 34 அமைச்சர்கள் 5 சீட்டு வின் பண்ணி அதுல 2 பேருக்கு மினிஸ்டர் வாங்குறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும் நினைக்கிறத நான் எந்த காலத்துல நான் எப்படி இதை எடுத்துக்கிறது? ஓகே 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 சார். ஓகே இளங்கோவன் ராஜசேகர் சார், என்னன்னா சார், காங்கிரஸ் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, அது வந்து ஒரு பெரிய பேரியக்கம். இந்த நாடு இவ்வளவு பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டு இவ்வளவு வலுவாக ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கும் காங்கிரஸ் ரொம்ப முக்கிய காரணம்னு நான் உறுதியாக நம்பக்கூடிய ஒருத்தன். ஆனா அந்த பார்ட்டி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது இல்ல சார், அது மம்தா பானர்ஜிக்கு முழுமையாக இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முழுமையாக இல்லை, ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முழுமையாக இல்லை. நீங்க தேஜஸ்வி யாதவும் முழுசா நம்பல, கைகோற்று போனாலும் கூட சீட்டு பேரத்தில் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. முழுசா காங்கிரஸை நம்பி ராகுல் காந்தியோட கையை தூக்கி இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு சொன்ன ஒரே ஒரு தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து இந்த மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து ராத்திரி விடிஞ்சு 5ஆம் தேதி ஆகும்போது ஒருவேளை சூரியனுக்கு வந்து 2 நீடில் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீடில வேக வேகமா சுத்திட்டு காலையில சீக்கிரம் ஓடி இருந்திருப்பாங்க அவங்க. அப்படி அவர்கள் ஓடி இருக்கிறார்கள் சார். சார் இது ஒரு பெரிய தன் மீதான ஒரு நம்பகத்தன்மையை காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்ட விதத்தால் அகில இந்திய அளவில் கொஞ்சம் குறைத்து கொண்டு இருக்கிறதா? அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா? இந்த கூட்டத்தினுடைய ரிசல்ட்ல தெரிஞ்சிருமா? ஆமா உண்மைதானே. இப்ப நீங்க அவர் ராஜசேகர் சார் சொல்ற மாதிரி ராகுல் காந்தியை வந்து கன்வீனர், கார்கே வந்து கன்வீனர், ராகுல் காந்தியை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வருங்கால இந்தியா கூட்டணி தலைவர், இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னவர். வேற யாரும் சொல்லல. நல்லா கவனிங்க, இத கொஞ்சம் தயவு செய்து நல்லா, இவர் பிரைம் மினிஸ்டர் யாரும் சொல்லல. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இல்ல, நம்பிக்கை இல்ல காங்கிரஸ்ல. நீங்க வந்து மம்தா பானர்ஜியை கூப்பிட்டுருக்கீங்க உங்க இந்தியா கூட்டணிக்கு. நீங்க ஏன் இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு நீங்க உங்களால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போக முடியல? அதுவும் இல்ல. சரி, பீகார்ல தேஜஸ்வி சூர்யாவோட அவரோட வந்து ஒரு எந்த விதமான கூட்டணியை கடைசி வரைக்கும் வைக்க முடியாம போய் அது கிட்டத்தட்ட அவரும் தோத்து போனாரு. சரி, இப்ப அகில யூபியில சமாஜ்வாதி பார்ட்டி வந்து அவங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நாங்க தனியா நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு. இப்ப இந்த நம்பகத்தன்மைன்னு கேட்டீங்கல்ல, இப்ப அதுதான் பிக் கொஸ்டின். தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் செக்யூலர் ஃப்ரண்டா திமுக அண்ட் காங்கிரஸ் அண்ட் இடதுசாரி இயக்கங்கள் இருந்தத ஒரு காங்கிரஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு அந்த தோல்வியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு ஒரு புதிய ஒரு கட்சியை தாண்டி போகும்போது அந்த இதுல என்ன சொல்றாங்க,
மந்திரி சபையில மட்டும் கிடையாது, அதுலயே ஒரு லைன் இருக்கு. நாங்கள் வருங்காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இவங்களோட கூட்டு ஒப்போன்றாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது ஆமா, அப்படி இருக்கும்போது எப்படி யாரு காங்கிரஸ் நம்புவாங்க? They have a trust deficit in Tamil Nadu today. Okay. சார், அதாவது இந்த நம்பிக்கையை இவர்களுடைய இந்த அறிக்கையின் மூலமாக இவர்கள் நாங்கள் லோக்கல் பாடியில் இருக்க போறோம், அடுத்து பார்லிமெண்ட்ல இருக்க போறோம், இவர்களோடு பயணிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவசரமாக இந்த அறிக்கை விட்டதன் மூலமாக அகில இந்திய அளவில் தங்கள் மீதான நம்பகத்தன்மையை காங்கிரஸ் சிதைத்துக் கொண்டிருக்கிறதா இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளின் மூலமாக? ஆமா, ரொம்ப உண்மையான கேள்வி அது. அதுதான் உண்மை. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து செக்யூலர் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு விரும்புற பார்ட்டிஸ் இப்ப காங்கிரஸ் பார்ட்டியே இல்ல. நல்லா கவனிங்க, காங்கிரஸோட தலைமை, இன்னைக்கு இருக்கிற தலைமை மேல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விசிவேஸ் அந்த பக்கம் சாயிர ஒரு ஆர்கனைசேஷனாவோ ஒரு பார்ட்டியாவோ அந்த பார்ட்டியை நம்ம பார்க்கல இது வரைக்கும். ரொம்ப மோசமாலாம் பார்க்கல. இன்ஃபேக்ட் டிஎம்கே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா அது ஸ்டேட் லெவல்ல இருந்துச்சு, நேஷனல் லெவல்ல கிடையாது. பட் இந்தியா அலையன்ஸுக்கு நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் வேணும் காங்கிரஸ்க்கு. அப்ப அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் far more bigger and larger than the DMK's responsibility in national politics. அப்படி இருக்கும்போது அதோட தலைவர், அதாவது ஒரு ரீஜனல் பார்ட்டி தலைவரால இவர்தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பார்ட்டியில நீங்க சொல்லாம கொள்ளாம பொலிட்டிக்கல் டீசென்சி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு டிஸ்கஷன் பண்ணாம ஏன் நீங்க வந்து ஒரு அவசரமா ஒரு மறைமுகமான பின்னாடி நடத்துற ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை எக்ஸிக்யூட் பண்றீங்க? ஏன் நீங்க ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்லிட்டு போலாமே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றாங்க, இடதுசாரி கட்சி சொல்றாங்க, ஐயுஎம்எல் சொல்றாங்க, ஏங்க ஏவன் எம்டிஎம்கே தான் இப்பதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து தி எக்ஸ்பிரஸ். சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது சார், இந்த கட்சிகளை எல்லாம் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு வருவதற்கு காரணம் சார், ஒரு ஐடியாலஜி, இவங்களை வந்து ஒரு ஐடியாலஜியும் ஒரு பிரின்சிபலும் இவர்களை வந்து ஒன்றிணைத்தது சார். சரிங்களா சார்? ஆனா தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் முடிவுகள் ஒரு ஐடியாலஜியினுடைய வெற்றி கிடையாது, ஒரு லீடர்ஷிப்கான ஒரு வெற்றி கிடையாது. அது ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆனா இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜியை ஃபைட் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி சார். கரெக்டா சார் நான் சொல்றது? எதையுமே யோசிக்காம காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது மொத்தமாகவே இந்த இந்தியா கூட்டணியை மொத்தமாகவே பலவீனப்படுத்தி இருக்கா சார் இதுல. ஆமா, உண்மைதான், கட்டாயம். இப்ப வந்து யாரு வந்து அதான் நான் சொன்ன ஆரம்பத்துல ட்ரஸ்ட் டெபிஷியன்சி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு, அவங்க லீட் பண்ற ஒரு பார்ட்டிக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வந்து வந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்க நம்புவாங்க? நாளைக்கு யோசிச்சு பாருங்க, பீகார்ல என்ன நடந்துச்சு. நம்ம வந்து அவ்வளவா நம்ம அதை டீடைல்ல நம்ம ஸ்டடி பண்ணல. பட் பீகாரை யோசிச்சு பாருங்க, அங்க யூபில என்ன நடந்துச்சு, எவ்வளவு. இதெல்லாம் நம்ம பல விஷயங்கள் இதுல இருக்கு. அப்ப காங்கிரஸ் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டுல, நேஷனல் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டுல யாரு மிஸ்கைட் பண்றான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, தெரிய வேணும்ல, ஒரு அனலைசிஸ் வேணும்ல. ஓகே 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 ஓகே.